தான்ப்பா எப்பவுமே தேசிய மொழி. ஹிந்தியை விட்டுட்டு வேற மொழியெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அதனால போய் ஹிந்திய கத்துக்கிட்டு வாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா ஹிந்திய கத்துட்டு வாங்கன்னு சொல்வீங்க? ஹிந்தி தெரியாது போடா. எப்படி வந்து இதுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்னு மட்டும் பாருங்க. அண்ணே, இந்த எதிர்ப்பு வந்ததே நம்மளோட கூட்டணில இருந்ததுங்க. இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா INDA கூட்டணி சார்பா ஒரு மீட்டிங் வந்து நடந்துச்சு. இதுல வந்து பீகாரோட முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு ஸ்பீச் வந்து ஹிந்தியில வந்து கொடுத்தாருங்க. அப்ப இந்த மீட்டிங்ல வந்து நம்மளோட தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் TR பாலு அவர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்ப TR பாலு அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, எப்ப ஹிந்தியில இருக்கிறத வந்து கொஞ்சம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்ப திடுதிப்புன்னு நிதிஷ்குமார் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இங்கிலீஷ்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, நம்மளே வந்து ஹிந்துஸ்தான்ல வந்து இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஹிந்தி வந்து தேசிய மொழியா வந்து இருக்கு. தேசிய மொழியை கத்துக்கிட்டு வராம நீங்க பாட்டுக்கு இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்றீங்க, அதெல்லாம் வந்து பண்ணவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உடனே அங்க உள்ள ஒரு சில பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாங்குவேஜ் இஷ்யூலாம் வந்து இங்க எடுக்காதீங்க, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு நிதிஷ்குமார் அவர்கள் வந்து சம்மதிக்கவே இல்லையா. அதெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா திமுக தரப்புல எந்த விதமான எதிர்ப்பையும் வந்து தெரிவிக்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே இந்த ஒரு விஷயத்தை தாங்க இப்ப எல்லாருமே பெருசாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி ஹிந்தி வந்து தேசிய மொழி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க எந்த விதமான எதிர்ப்பையும் வந்து தெரிவிக்காம இருக்கீங்க. உண்மையில ஹிந்தி என்ன தேசிய மொழியா? ஹிந்தி வந்து அபிஷியல் லாங்குவேஜ் தான். அப்படி இருக்கும்போது ஒரு சிட்டிங் சிஎம் இந்த மாதிரி வந்து சொல்லலாமா? நீங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி வந்து இப்ப கூட வந்து கோவால ஒரு CRPF வீரர் வந்து ஹிந்தியில சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு நீங்க எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணி அதை பெருசாக்கி எவ்வளவு தூரம் வந்து கொண்டு போனீங்க. அப்ப இந்த பிரச்சனைய நீங்க எவ்வளவு தூரம் வந்து கொண்டு போயிருக்கணும். நீங்க வந்து இந்த விஷயத்துல வந்து சைலண்டா வந்திருக்கீங்க. உங்க கூட்டணில இருந்து இந்த எதிர்ப்பு வந்தனால இந்த மாதிரி வந்து சைலண்டா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த மாதிரி எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த விஷயத்துக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதே வந்து சாதாரண சென்ட்ரல் கவர்மெண்ட் பியூன் வந்து இந்த மாதிரி ஹிந்தியில சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க எந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கிருப்பீங்க. உடனே ட்விட்டர்ல வந்து ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணுவீங்க. ஹிந்தி தெரியாது போடா டிஷர்ட்டை போடுவீங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க பாட்டுக்கு உட்காந்து விவாத மேடை நடத்துவீங்க. இவ்வளோ விஷயம் வந்து பண்ணுவீங்களே. ஆனா இப்போ ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ்னு இவ்வளோ பெரிய ஒரு பொய்யை வந்து சொல்லியிருக்காரு. இதை எதிர்த்து போராடாம நீங்க பாட்டுக்கு கமுக்கமா அமைதியா வந்து வந்திருக்கீங்க. இது எப்படிங்க நியாயமா இருக்கும்? எல்லா இடத்துல தானே அப்ப கேள்வி கேட்கணும். அப்ப இவ்வளோ நாள் வந்து நீங்க தமிழ் மொழிக்காண்டு குரல் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே வந்து வேசமா? இப்ப ஏன் வந்து இந்த மாதிரி வந்து பேசலன்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த வந்து பிடிச்சு கேள்வி கேட்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பிரதமர் கூட இப்ப காசி தமிழ் சங்கமம்ல வந்து என்ன பண்ணாரு, இந்த டிரான்ஸ்லேட்டரையே நம்பிட்டு இருந்தாலாம் வந்து வேலைக்கு ஆகாது. நம்ம வந்து ஹிந்தியில பேசிட்டு இருக்கோம், நம்ம பேசுற விஷயத்த வந்து அப்படியே தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணி நம்ம பேசுற விஷயத்த அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அதுல கூட வந்து ஓகே அண்ணாமலை அப்படின்ற வாசகம்லாம் வந்து பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. அப்படி பிரதமரே வந்து யோசிச்சு டெக்னாலஜிக்கு தகுந்தாப்புல வந்து மாறும்போது நீங்க போய் இப்ப ஹிந்தி கத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்றதுதான் பல பேர் வந்து கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கப்புறமாவது இந்த ஒரு விஷயத்துக்கு திமுக தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்குறாங்களா என்ன அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.